பிரைஸ் தி லார்ட். 52 நாட்கள் ஜெபத்துல இன்னைக்கு 2வது நாள்ல இருக்கிறோம். பாழானதை எழும்பி கட்டுவோம் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம தலைப்போட வசனத்தை ஆரம்பிச்சுட்டு நம்ம இன்னைக்குரிய காரியத்தை பார்க்கலாம். தலைப்போட வசனம் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். ஆமென். ஆமாங்க. இந்த வசனத்தின் அடிப்படையில வச்சுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க போறோம். சோ இன்னைக்கு இந்த 2வது நாள்ல பாழானதை கட்டி ஜெபிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத பார்க்க போறோம். 2வது நாள்ல நம்மளுக்கு தயை வேணுங்க. யாருடைய தயவு? கர்த்தருடைய தயவு, மனுஷருடைய தயவு வேணும். ஏன் அப்படின்னா நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்துல வாசித்திருப்போம், இயேசுவானவருக்கு மனுஷர் கண்கள்ல தயவு கிடைத்தது அப்படின்னு நாம பார்த்தோம். அதே போலதாங்க நம்மளுக்கும் கர்த்தரிடத்துல தயவு கிடைக்கணும். 2வது காரியம், மனிதனிடத்திலையும் நம்ம தயவு கிடைக்கணும். மிஸ்டர் ராஜாத்திக்கு தான் காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். சோ அதனால மனுஷருடைய கண்களும் நமக்கு தயவு வேண்டும். இந்த நெகேமியாவுக்கு அந்த இடிந்து போன அலங்கத்தை கட்டுவதற்கு ராஜாவின் கண்கள்ல தயவு கிடைத்தது. அது எப்படி கிடைத்தது அப்படின்றத பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத பகுதி நெகேமியா 2ஆம் அதிகாரத்துல 1 முதல் 6ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். சோ அதுல 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இங்க நெகேமியா ராஜாவோட பானபத்திரக்காரர், அதாவது திராட்சை ரசம், பானபத்திரம் எல்லாத்தையுமே அவங்க பரிமாறி அவங்க ராஜாவுக்கு தருவாங்க. சோ அன்றைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க ராஜாவோட சமூகத்துல இருந்து ராஜாவுக்கு அந்த திராட்சை ரசத்தை பரிமாறினாங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க துக்கமுகமா காணப்பட்டாங்க. அதை பார்த்துட்டு ராஜா சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி நீ துக்கமுகமா இருந்தது இல்ல, உனக்கு வியாதியும் இல்ல, நீ நல்லாதானே இருக்கிற, உன் மனதின் அழுத்தம் தான் இந்த துக்கத்துக்கு காரணம். சோ அப்படி ராஜா கேக்குறாங்க. அதற்கு நெகேமியா சொல்றாங்க, எடுத்து சொல்றாங்க, இந்த மாதிரி எங்களுடைய தகப்பனுடைய கல்லறையில இருக்கிற பட்டணம் எங்கள் தகப்பனுடைய கல்லறை இருக்கிற பட்டணம் இடிந்து கிடக்கு. இப்ப இப்படி இருக்கும்போது நான் துக்கமுகமா தானே காணப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த காரியத்துல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு காரியம் அது கட்டி எழுப்ப வேண்டிய காரியமா இருக்கும், பாழா கிடக்கும். சோ அந்த காரியத்தை குறிச்சு நம்மளுக்கு ஒரு மனபாரம் எப்பொழுதுமே இருக்குங்க. நம்ம நினைவுல இருந்துகிட்டே இருக்கணும். ஏதாச்சும் இது அதுவா தானா நடந்தா போதும் அப்படின்றத நம்ம விட்டுறக்கூடாது. இங்க நெகேமியா போல நம்ம மனபாரத்தோட இருக்கணுங்க. சில பேர் அதுக்காக மனபாரத்தோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை விட்டுருவாங்க. ஆனா இங்க நெகேமியா தன்னுடைய வேலையை பாக்குறாங்க, ராஜாவுக்கு வேலை செய்யறாங்க. வேலை செய்யும் போதும் அந்த காரியம் நினைவுல இருந்து கொண்டே இருக்கும் போதுதான் அங்க துக்கமுகமா காணப்படுறாங்க. சோ அதே போல நம்மளுக்கு ஒரு காரியம் கண்டிப்பா அதை கர்த்தர் கட்டி எழுப்பணும், அதுக்கு கர்த்தர் உதவி செய்யணும் அப்படின்னா நம்ம எப்பொழுதுமே அதை நினைவுல இருக்கணும். நம்ம வேலை செய்யும் பொழுது எல்லாருமே அந்த காரியம் முடியும் வரைக்கும் நம்ம அதை நினைத்து கொண்டே இருக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் நம்மளுடைய காரியத்தை விசாரிக்க வருவாருங்க. ஏன் துக்கமுகமா இருக்க சொல்லு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. சோ அப்ப கர்த்தரிடத்துல நாம சொல்லணும், இந்த காரியத்துக்காக நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், இந்த காரியம் எனக்கு செய்யணும் அப்படின்றத நம்ம அவரிடத்துல சொல்லணுங்க. அதற்கான மனிதரையும் கண்டிப்பா ஏற்குவார். எப்படி நெகேமியாவுக்கு இந்த ராஜாவை கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணினாரோ, அதே போல எந்த மனுஷர் மூலமா நம்மளுக்கு உதவி கிடைக்க வேண்டும் கர்த்தர் நினைக்கிறாரோ சோ அவங்கள கண்டிப்பா எழுப்புவாரு. அதுக்கடுத்து 4ஆம் வசனத்துல அந்த ராஜா கேக்குறாங்க, சரி உன்னோட காரியம் என்ன? இப்போ நீ இந்த மாதிரி இருக்கு, உன்னோட அலங்கம் கட்டணும்னு இருக்கிற, என்ன செய்ய காத்திருக்க அப்படின்னு கேட்கும் போது அங்க நெகேமியா என்ன பண்றாங்க அப்படின்னா, பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அதுக்கடுத்து ராஜாவை பார்த்து தன்னுடைய காரியத்தை சொல்றாங்க. இந்த காரியத்துல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, மனுஷன் நம்மளுக்கு உதவி செய்ய வருவாங்க. அப்பொழுது நம்ம மனுஷனிடத்துல டைரக்டா நம்ம போய் நம்மளுடைய காரியத்தை சொல்லாம முதல்ல ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணணுங்க. அதுக்கடுத்து மனுஷனிடத்துல நம்ம உதவிய நாடணும். நேரத்துல ஏன் மனுஷன்ட்ட நம்ம உதவி கேட்டோம், அவங்களுக்கு செய்ய திராணி இருந்தோம், அவங்களுக்கு செய்ய மனசும் இருக்கும், ஆனா அவங்க நம்மளுக்கு செய்ய முடியாம போயிடும். ஏன் அப்படின்னா நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணாம இருப்போங்க. என்னதான் மனுஷர் இருந்து நம்மளுக்கு உதவி செய்ய காத்திருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் கர்த்தரிடத்துல நம்ம ஜெபம் பண்ணிட்டு 2வது நம்மளுடைய தேவைகளை மனுஷனிடத்துல சொல்லும் போது அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். சோ நெகேமியா இந்த கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டுதான் ராஜாவிற்கு தன்னுடைய உதவியை கேக்குறாங்க. சோ இங்க நெகேமியா கேக்குறாங்க 5ஆம் வசனத்துல என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அலங்கம் கட்டுறதுக்கு என்னோட பட்டணத்துக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ எடுத்துரைக்கும் போது அழகா அவங்க எடுத்துரைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, உமக்கு சித்தமானால் உங்களுடைய கண்ணுல தயவு கிடைத்ததுன்னா நான் இந்த காரியம் எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒருத்தவங்கிட்ட உதவி கேட்கும் போது
பணிவோட கேட்கும் போது அப்பொழுது நம்மளுடைய உதவி செய்யறதுக்கு அவங்க மன இறங்குவாங்க. சோ அதுக்கு அடுத்து ராஜா கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க அப்படின்னா, சரி இந்த காரியம் உனக்கு முடியணும் அப்படின்னா எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நெகேமியா சொல்றாங்க, இவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காரியத்தை எடுத்து வைக்கிறாங்க. ராஜா சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சோ இது ராஜாவுக்கு சித்தமாயிற்று அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். சோ இந்த காரியத்துல இருந்து இன்னைக்கு நம்மளுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்கிட்ட போய் உதவி கேட்கிறோம். அவங்க உதவி கேட்கும் போது நம்ம பணிவா கேட்கணும். பணிவா கேட்டது மட்டும் இல்லாம அவங்க நம்மகிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்கும் போது நம்ம கருத்தா நம்ம சொல்லணும், இந்த உதவி வேணும், இதுக்காக வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, தெளிவா சொல்லும் போது கண்டிப்பா அந்த இடத்துல அவங்க டக்குன்னு உதவி செய்வாங்க. அதே போலதான் நம்ம கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணும்போது எல்லாருமே கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணுவோம். எனக்கு இது தாங்க ஏசப்பா, எனக்கு இது தேவையா இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா அந்த தேவை எதற்கு அப்படின்றத நம்ம கேட்காம தேவையை மட்டும் சந்திங்க, தேவையை மட்டும் சந்திங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது சில நேரத்துல அது கேட்கப்படாமே போகுது. சாலமோன் கருத்தா ஜெபித்தாங்க. என்ன கேட்டாங்க கர்த்தர் இடத்துல, நீ விரும்பின காரியம் என்னப்பா அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு ஞானத்தை தாங்க. எதுக்கு ஞானத்தை தாங்க? நான் சிறு வயதா இருக்கிறேன், இந்த ஜனங்களுக்கு போக்கும் வருத்தமா இருப்பாங்க, இவங்களுக்கு நான் நியாயம் விசாரிக்கிறதுக்கு எனக்கு ஞானம் வேணும்னு தெளிவா கேட்பாங்க. அதே போலதான் நீங்க உதவி கேட்கும் போது கர்த்தர் இடத்துல இந்த காரியம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா ஜெபம் பண்ணணும். மனுஷரிடத்துல கேட்கும் போது நம்ம தெளிவா இந்த உதவி எனக்கு வேணும், இதற்காக வேணும் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். நமக்கான அனுகூலமான வாசல் திறக்கப்படுங்க. சோ இன்னைக்கு இந்த காரியம் தான் என்ன அப்படின்னா, சோ பாலான காரியத்தை எழுதி கட்ட வேண்டும் அப்படின்னா நம்மளுக்கு ராஜாவின் கண்கள்ல, அதாவது கர்த்தரின் கண்கள்ல தயவு வேண்டும், மனுஷரின் கண்கள்ல தயவு வேண்டும். அந்த தயவு கிடைக்கிறதுக்கு, உதவி கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எப்பொழுதுமே அந்த பாரத்தோடு அதோட அந்த நினைவாவே நம்ம எப்பொழுதுமே காணப்படணும். அப்பொழுது ராஜா மன இறங்கி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு. அப்படி கேட்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இரண்டாவது காரியம், மனிதனிடம் நம்ம உதவி கேட்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணிட்டு அதுக்கடுத்து மனிதனிடம் உதவி கேட்கணுங்க. சோ அப்படி உதவி கேட்கும் போது அவங்களுடைய கண்கள்ல நமக்கு தயவு கிடைக்கும். மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, அவங்களிடத்துல உதவி கேட்கும் போது நம்ம கருத்தாய் கேட்கணும். சோ இந்த காரியம் எனக்கு தேவைப்படுது, இதற்காக தேவைப்படுது அப்படின்னு நம்ம கர்த்தரிடத்திலையும் ஜெபம் பண்ணணும். மனிதர்களிடத்துல கேட்கும் போது கர்த்தர் கண்டிப்பான அதற்குரிய வழிவாசல திறப்பார். அனுகூலமான வாசல் நம்மளுக்கு திறக்கப்படுங்க. சோ ராஜாவின் கண்களையும் நம்ம மனுஷருடைய கண்களிலும் தயவு பெற்று இந்த பாலான காரியத்தை நம்ம கட்டி முடிப்போம். ஆமேன். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையில் தகப்பனே, ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசினுடைய வார்த்தைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, ஆவியானவரே, அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, எங்களோட பாலான காரியங்கள் அப்பா தகப்பனே, ஆவியானவரே கட்டி எழுப்ப ஏசப்பா மனுஷருடைய கண்களையும் தகப்பனே உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு வேண்டும்பா தகப்பனே. ஆவியானவரே அப்பா தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில இந்த தயவை நீங்க கட்டளை இடுங்க. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ காரியங்கள் பாழாய் கிடக்குப்பா. ஆவியானவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில ஏசப்பா தகப்பனே, அது எல்லாம் ஜெபத்துல எழும்பி கட்ட ஏசப்பா தகப்பனே, நாங்கள் ஒரு மனதாய் நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எந்தெந்த காரியத்துல அவங்க கை வைக்கிறாங்களோ அந்த காரியத்துல எல்லாம் யாரு கண்கள்ல தயவு கிடைக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க கண்களை எல்லாம் தயவு கிடைக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே தகப்பனே, நாங்கள் கட்டி முடிக்கிற வரைக்கும் ஆவியானவரே இந்த காரியம் ஆவியானவரே எங்கள் நினைவுல இருந்து கொண்டே இருக்கணும் சுவாமி. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். உங்களுடைய கண்கள்ல எங்களுக்கு தயவு கிடைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தகப்பனை உதவி செய்ய மனுஷர்களை எழுப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆவியானவரே அப்பா நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் என் தேவன் அற்புதமான காரியத்தை நீ செய்ய வல்லவராய் இருக்கிறீர் அப்பா தகப்பனே. இது ஆவியானவரை நாங்கள் விசுவாசித்து அப்பா அறிக்கை எடுக்கிறோம் சுவாமி. நீங்க கூட இருங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்து ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. Jesus loves you.